சரியான புளி புளியாக இருக்கும். அந்த கண்ணங்கள் அடியிலெல்லாம் சொஃப்டான மோமெல்லாம் அந்த ரஃப் ஆயிரும். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இதை வெட்டுவோம். ஹாய், அப்போ இன்றைக்கு என்ன வீடியோ எடுக்கிறேன் ஜோசி வந்துருந்தேன். அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், நிறைய பேருக்கு முகத்துல எல்லாம் அந்த என்னென்னு சொல்கிறோம் குட்டி குட்டி கருவாள், மற்றது இந்த கண்ணில் கருவளையங்கள் எல்லாம் நிறைய கேர்ள்ஸுக்கு பார்த்துருக்குன்னு அப்படி இருக்குது. அப்போ நான் அதுக்கு நான் என்னென்ன வீட்டில் செய்யறானோ அதான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு உங்களோட சேனலுக்காக ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் மேலே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்று அந்த கத்தாழை ஃபேஷியல்லாம் செய்யறேன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுதான் இந்தளவு பெரிய கத்தாழை கட்டாயம் தேவை. இது எங்களோட வீட்டை இருக்குது. உங்களோட வீட்டை இல்லாட்டியும் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோ. எடுத்துட்டு இதை ஒரு நாள் ஃபுல்லாக வெட்டி வீட்டில் வைக்கணும். ஏனண்டா இந்த ஜெல் இருக்குல்லோ அது முகத்தில் படக்கூடாது. அது பட்டாமல் கருக்கு. மற்றது அந்த என்னென்னு சொல்கிறோம் அந்த சொஃப்டான மோமெல்லாம் அந்த ரஃப் ஆயிருமென்றது. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இதை வெட்டுவோம். வெட்டி இந்த இதுக்குள்ளே போடுவோம் குட்டி குட்டியாக. இது நான் பார்த்ததுக்குள்ளேயே நிறைய பேருக்கு இப்படி தான் பிரச்சனை இருக்குது முகங்களில் அந்த கருப்பு புள்ளிகள். அப்போ அதனால் கொஞ்சம் இது நீங்கள் பாருங்க, இந்த ஜெல் இப்படிங்க இந்த ஜெல்லெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் இதை கழுவி எடுப்போம். ஏன்னா இந்த ஜெல்லு பட்டாலே முகத்துக்குதுன்றது. இங்கே இந்த ஜெல்லெல்லாம் முகத்தில் பட்டால் உடனே அப்படியே கருத்து கொண்டே போயிடும். அதனால இதை நல்லா இதுன்றோம். ஒரு நாள் நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சாலும் ஓகேயா இருக்கும். தண்ணி அப்படியே ஊற்று. ரைட், இப்போ சரி. இனி நாங்கள் இந்த தோல் இருக்கல்லோ அதை அப்படியே ஃபுல்லாக எடுக்கணும். எடுத்துட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிற ஜெல் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. பாருங்க எடுத்துக்காது. அது மாகலும் நல்லாண்டும் போகாமல் உள்ளதுங்க. இந்த உள்ளுக்கு இருக்கிற ஜெல்லை இங்கே இப்படி வெட்டி போடுவோம். இது முக்கியமாக நிறைய பேருக்கு இப்படி முகத்துல இருக்கிறது. அது சில டைம் பருவலுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணுவாங்களா. மற்ற நிறைய நாள் ஃப்ரிட்ஜ் இருந்தால் நிறைய நாளை வச்சு நீங்கள் பாவிக்கலாம். நான் கூட வீட்டில் இருக்க எப்படியானதுவெல்லாம் இப்போ க்ரீம்கள் இப்போ தெரியும் தானே, எல்லாம் சரியில்லா க்ரீம்கள் வழியாக முகங்கள் சில விட இதாக வருது. இப்போ இது இயற்கையாக இருக்கிறபடியாக ஒருத்தருக்குமே எந்த வித பிரச்சனையுமே இல்லை. நம்பி எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். ஒரு நாளும் ஒரு தீங்குமே வராது இந்த க்ரீமுக்கு. இப்போ நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், இந்த கத்தாழைன்றது இப்போ நான் இதை 4-5 இதோட பூசுறது. அவள் பூசினா இப்போ நாங்கள் ஏதாச்சும் ஒரு கல்யாணம் விடுவாள் இல்லாட்டி எங்கேயும் போகிறேன்டா இப்போ நாங்கள் பேசுகிற செய்ய போந்தானே அப்படி நிறைய காசு செலவழித்து செய்கிற நேரம் இது நாங்கள் வீட்லேயே ஈஸியாக ஒரு 3 பொருட்களை வச்சே செய்யலாம். செஞ்சுட்டு அடுத்த நாள் இதெண்டா முதல் நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும். ஃபேஷியலையும் விட ஒரு நல்ல ஒளிப்பாகவும் இதாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வடிவாக தோலை சீவிட்டு பார்ப்போம் வெட்டிட்டு. சரி, இங்கே பாருங்க, எல்லாம் நான் இங்கே இப்படி தோலே இருக்கக்கூடாது. அப்படியே நல்லா இது என்ன கண்ணாடி மாதிரி இருக்குது. இதை நாங்கள் இனிமேல் மிக்சியில் போய் அடித்து கொண்டு வந்துட்டு பார்ப்போம் அந்த தண்ணியை. ரைட், இங்கே பாருங்கோ, கத்தாழையை போய் தண்ணியாக மிக்சியில் போய் தண்ணி ஒன்று சேர்க்காமல் அடித்து கொண்டு வந்துட்டேன். இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த கத்தாழை இருக்குல்லோ இதை நல்ல வடிவா கொஞ்சம் சீனி போட்டு, நிறைய சீனியும் போடக்கூடாது, ஒரு அளவா சீனி போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு இது போட்டால் கொஞ்சம் மென்னு சொல்கிறார். கத்தாழை நெடுகலம் பூசி கொண்டு வந்தாலே முகத்துக்கு நல்ல சைனிங் ஆகும், மினுமினுப்பாகும், பொலிசிங் ஆகும் வரும். நீங்கள் எது பூசாத்தையும் இந்த கத்தாழை பூசிக்கணும். மாட்டேன் அந்த நிறைய முகத்தில் அந்த பருக்கள் இருக்கிறார்கள் அந்த ரெட் கலரில் கருப்பு கலரில் இருந்தால்
இது பூசினால உடனே தண்டிடும். கடைசி ஒரு கிழமை தொடர்ந்து பூசினால வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களை முகத்தில் இப்படி பூசுவோம். இது நல்ல தண்ணி தானே, அப்போ லைட்டாக தெரியாது. இந்த கண்ணாடியிலேங்க இப்படி 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 மசாஜ் செஞ்சு கொண்டு இருந்தாலே அது நல்லபடியாக தண்டி கொண்டு இருக்கும். இதுக்கு இதுவெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிற கருப்பாகும், அந்த இதான் புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த கன்னங்கள் அடியிலெல்லாம். இப்படி நல்லா பூசி போட்டு நீங்கள் பூசைக்க இந்த கழுத்துக்கும் பூசினாலும் இல்லை வேண்டா பேருந்து என்ன சொல்கிற வலிக்கிறேக்க முகம் ஒரு கலர்லேயும் கழுத்து ஒரு கலர்லேயும் காட்டும். அதனால் எல்லாம் பூச்சிட்டு இங்கே இப்படி இப்படி மசாஜ் செய்யணும். நீங்கள் இப்படி இப்படி செஞ்சால் இந்த மூக்கு இந்த இடங்களில் இருக்கிற அந்த கொழுப்பு தன்மை இப்படி இப்படி தண்டினா அது போயிடும்ன்றது. இப்படி இப்படி தண்டிட்டு இங்கே சொக்கில் இப்படியெல்லாம் தண்டுவோம். இப்படியே தண்டிட்டு இதை 5 நிமிஷம் காஞ்சோன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு கத்தால சீனியும் பூசினேன். இங்கே பாருங்க பூசிட்டு நீ தெரியுமே நம்ம எவ்வளோ ஒரு இதாக சாஃப்டாக இருக்குது எங்களுக்கு தொட்டு பார்க்க. அடுத்தது நாங்கள் அடுத்த இதை பூசுவோம். கத்தாழையோட கடலம்மா இங்கே இருக்கு. கடலம்மா முகம் என்னன்னு சொல்கிற வெள்ளையாகவும் இருக்குது, மற்ற அந்த முகம் கொஞ்சம் குண்டா காட்டும்ன்றது. ரைட். அடுத்தது நாங்கள் கடலை மாவையும் பூசுவோம். பார்க்கவே தெரியுது என்ன ஒரு கடலம்மான்றது என்னன்னு சொல்கிறேன். சில பேர் அந்த மெல்லிய ஆக்களுக்கு எல்லாம் முகம் அந்த ஒடுங்கி போயிருக்குதுன்னு சொல்லி கவலைப்படணும். அவைகளுக்கு எல்லாம் இந்த கடலம்மா ஒவ்வொரு நாளும் பூசிக்கொண்டு வந்தாலும் இப்படி சொக்கு எல்லாம் வச்சு வடிவாக இருக்குமென்றது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பூசிக்கொண்டு வரையே முகம் நல்ல வடிவாக மினுமினுப்பாக. இது எல்லாமே ஒன்றுமே என்னன்னு சொல்கிறோம் செயற்கையே இல்லை, ஒரு பிரச்சனையுமே வராது. நீங்கள் பயப்படாமல் பூசலாம், எல்லாருமே பூசி பார்க்கலாம். நல்லாவும் இருக்கும், நல்ல முகமும் நல்ல புளிச்சிங்காக வந்துடும். முகத்தில் அந்த கொழுப்பு திருப்பியும் போகிறதுக்காண்டி நாங்கள் இந்த சுடுதண்ணீர் வச்சிருக்கிறோம். அதில் எப்படி ஒத்தலம் பிடிக்கும் இப்படி ஊதங்கிற முகத்தில் இங்கே பாருங்க வேர்க்கு அதுண்ட இதெல்லாம் போயிடும் அழுக்குவல். அதனால ரைட். அடுத்ததும் போயிட்டு அடுத்ததாக நாங்கள் கடைசியாக அடுத்தது இது பயறு. இனி நாங்கள் பயரையும் போட்டு இப்படி கத்தாழை ஜெல்லுக்குள்ள பூச போகிறோம். பாருங்க. அடுத்தது கடைசியாக பயறு. சரி, இனி நாங்கள் பயரை இப்படி ஊற்றலாம் பூசுவோம். இதையும் நல்லா இப்படி கண்டினா ஏண்டா கடைசி தானே பயிரும் அதே மாதிரி தான். முகம் நல்லா கொஞ்சம் பெருக்கம் ஆகல, முகம் பெருத்தாக்கள் பூசுறது அவ்வளோ வேண்டியது இல்லை. பயிர்
கத்தாழை பூசலாம் யாராக இருந்தாலும் நல்ல இது சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, சில பேர் அந்த கஸ்தூரி மஞ்சளும் போட்டு பூசுகிறேன். நம்ம என்ன சொல்கிறோம், சில பேர் ஆகலும் வெள்ளையன் அந்த கொஞ்சம் மஞ்சள் கலராக அந்த கேரளா கலர் தான் இருக்கணுமெண்டு கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து பூசுகிறது. நான் பூசுகிறேன் அது அப்படி பூசினாலும் ஓகே நல்லா தான் இருக்கும். அப்போ நான் பெருசாக பூசுகிறேன். ரைட், இனி இதுவும் பூசியாச்சு. உண்மைக்குமே இது என்னன்னு சொல்கிற வீட்டில் இருக்கிறதை விட இப்போ நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், இப்போ இங்கே போகிறோண்டா உடனே அந்த ஃபேஷியல் கடையை போய் ஃபேஷியல் செய்கிற நேரம் எவ்வளோ ஒரு 5000 6000 அப்படி காசை கொடுத்து அணியாமாக்கு நேரம் இது இயற்கையாக இருக்கும். முகத்துக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. என்ன சொல்கிறேன், முகம் நல்ல சைனிங்காக பொலிசிங்காக அந்த இதால் எந்த வித எதிர்ப்பு சக்தி எதுவுமே எங்களுக்கு அண்டவும் மாட்டுது. முகம் அப்படியேன்னு சொல்கிறோம் பொலிசிங்காகவும் இருக்கும், நல்ல இதாகவுமே இருக்கும். ரெண்டைக்குமே இது உரிமையோட எங்கட முகம் இருக்கும். இப்படியே இங்கே பாருங்க, இதுவும் நல்லா காஞ்சி வந்துட்டு நாங்கள் இனி இதையும் 5 நிமிஷத்தால் கழுவிட்டு பார்ப்போம். சரி, இப்போ உங்களை பார்த்தாலே தெரியும். நீங்கள் வேறுங்க வெள்ளனை பார்த்த முகத்துக்கும் இப்போ இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக வீட்டை செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. மற்றது எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் எல்லாம் கிளிக் பண்ணுங்க. அப்படிதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கூட வரும். இதோட நாங்கள் முடிச்சுக்கொண்டு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.